சரி, ஓகே. இப்போ எப்படி நம்ம வந்து அந்த டெவ் C++ சாஃப்ட்வேரில் போயிட்டு கோடிங் எழுதுறது, எப்படி அவுட்புட் பார்க்குறது நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இதை ப்ரிஃபர் பண்ணுறேங்கிறத இன்னொரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இதில் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளாட்டி இந்த பிசியில், அதாவது நம்மளுடைய கம்ப்யூட்டரில், லேப்டாப்லேயோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணி இதுலேயே அவுட்புட் பார்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த சாஃப்ட்வேரில் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் சைடு போகிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஹார்ட்வேரோட ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஜிசிசியே ஆக்சுவலாக மாறும். அதாவது இது வந்து நமக்கு நார்மலான இந்த இதில் பிசியில் ஒர்க் பண்ணி டெர்மினல்லே அவுட்புட் பார்க்குற மாதிரியான இது. பட் அங்கே நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் போனீங்க அப்படின்னா அவங்க அதாவது தனித்தனி கம்பைலர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். இப்போ வந்து ஆர்டினோவில் யூஸ் பண்ணுற சிப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவிஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஏவிஆருக்கு அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிப்புக்கு ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே கம்பைலர் வேணும். ஏவிஆர் ஜிசிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எஸ்டிஎம் போர்ட்ஸ் போனீங்க அப்படின்னா ஆம் ஜிசிசின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அவங்க ஆம் ப்ராசஸருக்காக கம்பைல் பண்ணி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கக்குள்ள உங்களுக்கு வந்து அப்போதைக்கு நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன ஆகும்னா, கண்டிப்பாக நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடோ இல்லை அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இந்த தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பிக்குன்னு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மேனுஃபேக்சர் யாருன்னா இது பண்ணது வந்து மைக்ரோ சிப்புங்கிறவங்க. ஸோ அந்த மைக்ரோ சிப்புங்கிறவங்க அந்த கம்பெனி வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த MP லேப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் உள்ளே போய் தான் நீங்கள் வந்து அந்த சிப்பை வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு எஸ்டிஎம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்டிஎம்க்குன்னு தனி சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க, அது எஸ்டிஎம் போர்ட்ஸ்க்கு. ஸோ அதுவும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான். ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் பண்ணணும்னா இந்த இதுக்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதுக்கெல்லாம் வந்து தனித்தனி ஜிசிசி கம்பைலிங்க்கு வந்து தனித்தனி இருக்கும். அதை போயிட்டு நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் பண்ண முடியாது. பட் இந்த பண்ணுற எல்லாத்தையும் நம்மளாட்டி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இதில் இனிஷியலாக உங்களுக்கு இதில் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இது கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே போய் செட்டப்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கோர்ஸில் நான் வந்து வேணுன்னா நான் இதுலேருந்து அதாவது இந்த சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம இதுக்கு எப்படி பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ செட்டப்லாம் தெளிவாக நம்ம பண்ணி ஒரு தனி இதாக போடலாம். பட் நான் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணது ஏன் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், கோடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் சி மட்டும் இல்லை, C++ பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போது சி ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி மற்ற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்க்குலாம் தனித்தனி கம்பைலர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கம்பைலர் எல்லாத்தையும் நம்ம மேனுவலாக விஷுவல் ஸ்டுடியோவில் இன்ஸ்டால் பண்ணி கம்பைல் பண்ணி நம்மளாட்டி மைக்ரோ கண்ட்ரோலரில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் விஷுவல் ஸ்டுடியோ கோட நம்ம எதுக்கு வேணாலும் மேக்ஸிமம் வந்து கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டாக இது இருக்கும். ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது, இதில் நீங்கள் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் இன்கேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கான்ஃபிகர் பண்ணுறதுனா நம்ம ஃபியூச்சரில் தனி கோர்ஸாக பண்ணுவோம் இல்லையா? ஸோ மைக்ரோ கண்ட்ரோலரில் ப்ரோக்ராமிங் பண்ணக்குள்ள அப்போதைக்கு நான் உங்களுக்கு இது எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த டெர்மினல் தலைவலி அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம். ஸோ அதனால தான் சொன்னேன் நான் இந்த சாஃப்ட்வேர் ப்ரிஃபர் பண்ணேன். இது முன்னலேருந்தே இருக்குது, நம்ம டேட் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரொம்ப பழைய சாஃப்ட்வேர் தான். கோடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பண்ணுறதுக்கு அந்த கலராக இருக்கட்டும், அதேமாரி அந்த என்விரான்மெண்ட்டே நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம்.